டாக் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் டாக் வாங்காதீங்க. நம்ம மாற்றி சொல்லணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டாக் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய செல்ஃப் அனாலிசிஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த செல்ஃப் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பர்பஸ் ஆஃப் பையிங் அ டாக். நீங்கள் வந்து என்ன காரணத்துக்காக டாக் வாங்குறீங்க? ப்ரொடெக்ஷனுக்காக. எந்த காரணமே தப்பு இல்லை, ஆனால் அந்த காரணம் வந்து சென்சிபிளாக இருக்கா அப்படிங்கிறது தான் மேட்ரு. ப்ரொடெக்ஷனுக்காக டாக் வாங்குகிறேன், இல்லை எனக்கு வீட்டில் வந்து ஒரு கம்பேனியன், இல்லை ஃபேமிலியில் இன்னொரு மெம்பர் ஆட் பண்ணால் டாக் ஒன்று இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுறதுக்காக டாக் ஆட் பண்ண டாக் வந்து வாங்குகிறேன். இது எல்லாமே ஓகே, ஆனால் பர்பஸை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். கம்மி இந்த வாயா ஐயோ இப்போ முழுகிறாத. ப்ரொடெக்ஷனுக்காக டாக் வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த டாக் ப்ரீட் வாங்கணும். ஒரு டாக் வந்து வெறுமனை பார்க் பண்ணால் மட்டும் போதும், அது வந்து யாரையும் அட்டாக் பண்ண வேண்டியதில்லை. அந்த மாதிரி